இப்ப மீடியா நண்பர்கள் இந்த மாதிரி நீங்க ஆதாரப்பூர்வமா எவிடன்ஸ் பேஸ்ட் மீடியா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே தமிழ்நாட்டில் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இன்னைக்கு மீடியால நைட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு நடக்கிற டிபேட்டை இதை பிரதானப்படுத்துங்கண்ணா. இன்னைக்கு பிரதானப்படுத்துறது எல்லாமே வேற ஏதோ தான் இருக்கு. இன்னைக்கு நண்பர் கேட்டாரு பாருங்க, 14 நாட்கள்ல தமிழகத்தில் 134 கொலை. அப்ப ஒரு நாளைக்கு சராசரியாக 8-9 நடந்திருக்கு. எத்தனையோ கொலைகள் மீடியால வராம கூட போயிருது. இது உண்மையாலுமே ஒரு அபாயகரமான சூழல் நாம் இருக்கோம். இது ரொம்ப மோசமான சூழல். நான் கண்டிப்பா இதுல நான் அரசியல் பண்ணல. முதலமைச்சர்கிட்ட என்னுடைய அப்பீல், தயவு செஞ்சு காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணி ஃப்ரீடம் கொடுத்து வேலை வாங்குங்க. இல்லாட்டி கைவிட்டு போயிருச்சுன்னா யாருனாலே காப்பாற்ற முடியாது. செகண்ட், அதுக்காக நான் போலீஸ் ஸ்டேட் பண்ண போறேன், காவல்துறையை கண்டமேனிக்கு சுர போறேன், அது சொல்யூஷன் கிடையாதுங்கண்ணா. அடிப்படை வேலை காவல்துறையில் நடக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை. அது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் அங்கதான் இருக்கு. இன்னைக்கு ரிவெஞ்ச் மர்டர் எங்க கட்சியில நான் பேச ஆரம்பிப்பேன். எஸ் அணியினுடைய பொருளாளர் வெட்டி கொல்லப்பட்டார். அந்த ஏரியால உங்களுக்குள்ள ஒரு வார், அது சிம்பிளா முடிச்சிட்டாங்க. முன்பகைன்னு வளர்ந்து வர்ற தலைவர் இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு தயாரா நவம்பர்ல இருந்தாரு. அவர் நின்றுந்தாருன்னா ஒரு 50,000 ஓட்டு கவுன்சிலர் ஜெயிச்சிருப்பாரு. எலிமினேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு தம்பி, இளைஞர்கள் வளர்ந்து வர்ற தம்பி, எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர், அந்த ஊர்ல 6 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டாங்க. எனக்கு உள்ளத்துக்குள் இருக்கு. ஆனா ஒரு அரசியல் தலைவரா அது பேசிட்டுனா வேற மாதிரி போயிடும். நிறைய பேர் மக்கள் நம்ம பேச்ச பாக்கறனால என்னுடைய தனிப்பட்ட கோபத்தை இங்க காட்டக்கூடாதுன்னு பாக்குறாங்கண்ணா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே வளர்ந்து வரக்கூடிய எஸ்சி தலைவர்கள் நாங்க இழந்திருக்கோம். என்னால ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியும். ஆனா காவல்துறையோட ரெக்கார்ட்ல ஒரு முன்பகைன்னு போட்டு அதை முடிச்சிருக்காங்க. அது முன்பகை கிடையாது. முன்பகையை பயன்படுத்தி நடந்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மர்டர்ஸ். அதை தமிழக அரசு ஒத்துக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்கண்ணா. ஒத்துக்கிற வரைக்கும் இருக்கும். தமிழ்நாடு அரசு முதல்ல இதை ஒத்துக்கணும். ஒத்துக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை இன்னும் 2 ஆண்டுகள் கழிச்சு இன்னொரு தலைவர் மறுபடியும் நம்ம பேசுவோம். நன்றி அண்ணா. அண்ணா, இந்த ஆங்கில பத்திரிகை